அந்த தேங்காய்க்குள்ளே சேர்க்கறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்குறோங்க. எடுத்துருக்கிற தேங்காய் எந்த அளவுக்கு அரிசி பருப்பு எல்லாம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம நாட்டு சக்கரை 3/4 கப்பு, பாசி பருப்பு 1 கப்பு, 1 கப்பு அரிசி. அந்த பாசி பருப்பை லேசாக வறுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்திருக்கேன். அதில் பாதி எள்ளு எடுத்துருக்குறேங்க. கருப்பு எள்ளு தான் எடுத்துருக்குறோம். அரிசி பச்சை அரிசி எடுத்துக்கணுங்க. இப்போ நான் இந்த அரிசியும் பருப்பையும் கழுவிக்கிறேங்க. அரிசி பருப்பு எள்ளு இது 3ஐயும் சேர்த்து கழுவிக்கலாம். இதை ஒரு 2 கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. அப்படி ஒரு 2 தடவை கழுவிடலாம். கழுவிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. இல்லைன்னா அது ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். கழுவு இந்த தேங்காய்க்குள்ளே இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. முதல்ல எடுக்கும்போது கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நம்ம போட போட கொஞ்சம் அந்த அரிசியெல்லாம் ஈரத்தை இழுத்துக்குங்க. அரிசி பருப்பு எல்லாம் கொஞ்சம் ஈரத்தை இழுத்துக்குவோம். நான் ஒரு மைகோதி குச்சியோட இது வச்சு நான் உள்ளே தள்ளி விட்றேன். இந்த பாருங்க, தேங்காவுக்கு அரிசி போடுறதுக்குன்னே ஒரு மெத்தட் இருக்குதுங்க. அதுதான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நமக்கு அப்படியே போட போட தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஒருத்தர் அள்ளி போட்டாங்கன்னா கூட நம்ம அப்படியே குச்சி வச்சு மைகோதி குச்சி வச்சு அப்படியே தள்ளி தள்ளி விட்டோம்னா உள்ளே போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த தேங்காய்க்கு அரிசி பருப்பு இதெல்லாம் போடுறது தேங்காயோட பாதி அளவுக்கு போட்டுக்கணுங்க. பாதி அளவு போட்டோம் அப்படின்னா தான் அந்த தேங்காய் பருப்பு எல்லாம் ஊறி வரும். தேவையான பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரையும் அது கூடயே போட்டுக்கலாங்க. ஒரு தேங்காய்க்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு இப்போ பாருங்க போட்டு வச்சிட்டோம். அந்த தண்ணியவே இதுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. அரிசி பருப்பு எல்லாம் ஊறுறதுக்கு அந்த தேங்காய் தண்ணியை ஊற்றி தான் ஊற வைப்பாங்க. நம்ம இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம அந்த குச்சியை போட்டு வச்சிடலாங்க. ஏன்னா இப்போ இந்த ஓட்டை இப்படியே இருந்தது அப்படின்னா உள்ளே ஏதாவது பூச்சி இந்த மாதிரி போச்சுன்னா தெரியாது. நம்ம திறந்து வச்ச தேங்காய் கண்ணில் அதை போட்டு வச்சிடலாங்க. இந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தடவணுங்க. பாருங்க, தேங்காய்க்கு அந்த குச்சியில் எல்லாத்துலேயுமே தடவி வச்சிடுறதுங்க. நீங்களே இதே மாதிரி தேங்காய் சுட்டு பாருங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் ஏதாவது தோட்டம் இருந்ததுன்னா அங்கே சுடுங்க. இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஏதாவது கிரவுண்ட் இருந்ததுன்னா அதில் போய் சுடலாங்க. பாருங்க, நம்ம தேங்காய் சுட்டு முடிச்சாச்சு. போய் இப்போ சாமி கும்பிட்டு வரலாங்க.